வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அதாவது ஏடபிள்யூஎஸ்லேருந்து எப்படி இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் மெத்தட் லோட் பேலன்ஸர் பார்த்தோம். அதாவது ஏடபிள்யூஎஸில் 2 வெப் சர்வரை லான்ச் பண்ணி அதை எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர் க்ரியேட் பண்ணி ரவுண்ட் ராபின் மெத்தடில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கி செஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்டிக்கி செஷன் லோட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லோட் பேலன்ஸர் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி இது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 2 இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். 2 வெப் சர்வர். இந்த 2 வெப் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. வெப் 1 வெப் சர்வர் 1 வெப் சர்வர் 2. இந்த வெப் சர்வர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஐபி இதை எடுத்து இதில் போட்டிங்கன்னா நான் ஒரு வெப் சர்வர் 1 லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸ் பேஜ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 1. அதே போல் வெப் சர்வர் 2 செக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சர்வர் 2. ஸோ இப்போ 2 சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? 2 சர்வர் ரன் ஆகிருக்கு. அதே போல் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் லோட் பேலன்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 2 இன்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த டிஎன்எஸ் நேம், லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் நேம் எடுத்து வெப் ப்ரௌசரில் போட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் மெத்தட் ஒர்க் ஆகும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ரெஸ்பான்ஸ் சர்வர் 1 வருது. இப்போ ரெஸ்பான்ஸ் சர்வர் 2 வருது. ரெஸ்பான்ஸ் 1 சர்வர் 2. அதாவது ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் போயிட்டு வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரெக்வஸ்ட்க்கும். ஸோ இதுதான் ரவுண்ட் ராபின். இப்போ ஸ்டிக்கி செஷன் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் சர்வர் 2க்கு போகுதுன்னா அந்த குக்கீஸ் கம்ப்ளீட்டாக அதோட ஃபுல் ரெக்வஸ்ட்டும் ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த செஷன் சர்வர் 2வில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இது இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ராபின் மாறி மாறி போயிட்டே இருக்கும் இதுக்கு அதுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணாம். நான் இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வருது சர்வர் 1ல் இருக்குன்னா அது கம்ப்ளீட் ஆகிற அதோட ஃபுல் ஒர்க்கும் ஃபுல் ரெக்வஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் செஷன் அதில் தான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அதாவது லோட் பேலன்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா போர்ட் கான்ஃபிகர்னு இருக்கும். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ்ன்றது டிசேபிளாக இருக்கும். அதை எடிட் ஸ்டிக்னஸ் கொடுத்துட்டு இது கொடுக்குற போது எனேபிள் லோட் பேலன்சர் ஜென்ரேட்டட் குக்கி ஸ்டிக்கினஸ் சாரி அதை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு இது எவ்வளோ டைம் செஷன் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துல எவ்வளோ செகண்ட்னு சொல்லி போகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். இப்போ சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பேலன்ஸில் ஸ்டிக்கினஸ் அந்த பாலிஷ் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ சர்வர் 1ல் இருக்கா, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் தான் இருக்கும். இதில் அந்த 30 செகண்ட் வரையிலும் இதுலேயே ஸ்டிக்கி செஷன் மெயின்டைன் ஆகும். 30 செகண்டுக்கு அப்புறம் தான் மாறும். ஒரு டைம் அதிகமாக வச்சுட்டணும், ஒரு 5 செகண்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியணும், அதனால் நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த 30 செகண்ட் வரையிலும் அந்த குக்கீஸ் ஒரே சர்வரில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டிக்கி, அதாவது ஸ்டிக்கி லோட் பேலன்ஸர்பாங்க, ஸ்டிக்கி செஷன் லோட் பேலன்ஸர்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லாங் உச்சரிக்கிறத பொறுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சர்வர் ஸ்டிக்கினஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜிக்கு ஒரு மீனிங். ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம நான் எப்படியும் ஒரு ஸ்டிக்கினஸ் லோட் பேலன்ஸில் எனேபிள் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ நான் அதை எடுத்து விட்டுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன் அப்படின்னா மறுபடியும் ரவுண்ட் ராபின்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு சர்வரில் வந்துடும்.
ஓகேங்களா. இப்போ மறுபடியும் நமக்கு வேணும் அப்படின்னா அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் கொடுக்கலாம். 5 செகண்ட் மட்டும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்களா, 5 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஓகேங்களா, இதுதான் இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏடபிள்யூஎஸில் வந்து ஒரு ஸ்டிக்கினஸ் லோட் பேலன்சர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ, பாய்.